ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 22வது நாளுக்கான திருக்குறள் தெரிந்து செயல் வகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் 2nd டெர்மில் லாஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட திருக்குறள்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள், அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது எந்த அளவுக்கு தீமை கிடைக்கும்னு நல்லா ஆராய்ஞ்சு ஒரு செயலில் இறங்கணும். அப்படி ஆராய்ஞ்சு இறங்கும்போது நல்ல பலனை கிடைக்கும், இல்லைன்னா குறைவான பலன்தான் கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது திருக்குறள், தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை அதாவது ஒரு தொழிலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அதை பற்றி தெளிவான விளக்கம் தரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஒரு செயலை பற்றி நீங்களும் ஆராயணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆராயணும். அப்படி ஆரம்பித்தோம்னா வெற்றி தான் கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது திருக்குறள், ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். பெருசாக லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து யார்கிட்டையும் நம்ம எந்த ஒரு யோசனையும் கேட்காம கையில் இருக்கிற முதலை போட்டு ஆரம்பித்தோம்னா நட்டம்தான் ஏற்படும். இந்த காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது திருக்குறள், தெரிவு இலதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். களங்கம்னா துக்கம். ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் களங்கம் ஏற்படும்னு எண்ணி பயப்படக்கூடியவங்க களங்கம் தரக்கூடிய காரியத்தில் இறங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது திருக்குறள், வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களை விட உங்களுடைய பகைவரை பற்றி ஆராயணும். அதாவது உங்களுடைய பகைவர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆராய்ஞ்சு நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு அதில் நட்டம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது திருக்குறள், செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடாத செயலை செய்தாலும் கேடுதான், செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டாலும் கேடுதான்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது திருக்குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு நன்றாக சிந்தித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்திச்சோம்னா குற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது திருக்குறள், ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். நம்ம கூட எத்தனை பேர் துணையாக இருந்தாலும் கடைசியில் என்ன நடக்கும்னு யோசித்து செய்யணும். ஒரு செயலை முறையாக செய்யணும். மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு விடுறதும் கடைசியில் அது ஒரு குறையாகவே முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது திருக்குறள், நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யும்போது அவங்களோட இயல்பை அதாவது நன்மை தீமையை பற்றி தெரிந்து செய்யணும். அப்படி தெரிஞ்சு செய்யலைன்னா நன்மை செஞ்சும் நமக்கு தீமை தான் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. 10வது திருக்குறள், எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி உதவி செய்யணும். அப்படி பண்ணலைன்னா மக்கள் இகழ்ந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இகழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.